சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் ஆனந்த் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சென்னை டி-நகர் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் என் ஆனந்த் அதிமுக வேட்பாளர் டி-நகர் சத்யாவை விட 13,207 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஆனந்தின் வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியினுடைய வாக்காளர் பாலசுப்ரமணிய சர்மா என்பவர் தேர்தல் வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல ஆலங்குளம் தொகுதியின் திமுக சார்பில் போட்டியிட்ட பால் மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளர் பிரபாகரனை 7,798 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மனோஜ் பாண்டியனுடைய வெற்றியை எதிர்த்து தாவேக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த விபின் சக்கரவர்த்தி சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று தொகுதியினுடைய வாக்காளர்கள் சார்பிலும் தனித்தனியான தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று மானாமரை தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற இளங்கோவன் 1,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் தமிழரசி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த